ஜெர்மனியில் முனிக் நகரத்திலிருந்து பெர்லின் செல்லும் சாலையில் தான் 260 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றேன், 600 கிலோமீட்டர் தூரத்தை 2.5 மணி நேரத்தில் கடந்தேன் என அண்ணாமலை சில ஆண்டுகளுக்கு முன் பேசிய வீடியோ தற்போது வைரலாக பரவி வரும் நிலையில் மினிமம் ஸ்பீடு 240 கிலோமீட்டரா? அப்படி ஒன்றை கேள்விப்பட்டதே இல்லையே என்று சுமன் ஸ்ரீராமன் பதிவிட்டுள்ளார். தன்னுடைய IPS பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்றிருந்த அண்ணாமலை பாஜகவில் இணைவதற்கு முன் கரூரில் நடந்த ஒரு தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அவர் பேசிய வீடியோ தற்போது வைரலாக பரவி வருகிறது. ஜெர்மனியில பாத்தீங்கன்னா இந்த மியூனிக் டு பெர்லின் 2 சிட்டி இருக்கு. அதாவது ஜெர்மனியில மிகப்பெரிய பொருளாதார சிட்டி. அங்க பாத்தீங்கன்னா A6 ஒரு ஹைவே இருக்கு. அது 12 லேனுங்க. அது 6 லேன் இந்த பக்கம், 6 லேன் அந்த பக்கம். அதுல பாத்தீங்கன்னா மினிமம் ஸ்பீடே 240 km/h. நீங்க 240 கிலோ போக கூடாது. நீங்க இந்தியால இருந்து போறீங்க, யூ டேக் அ கார் அண்ட் டாக்ஸி எடுத்துக்கிறீங்க. நமக்கெல்லாம் 100க்கு மேல நீங்க அழுத்துனீங்கன்னாவே நம்ம இந்தியால ஐயோ கார் ஆடுமே, பயமா இருக்கு, நம்ம போய் ஆக்சிடென்ட் ஆயிட்டோம்னா என்ன பண்றது, பிரேக் பிடிக்குமா, ஏன்னா நம்ம ஊர் கல்ச்சர் நம்ம வளர்ந்தவங்க. அங்க நாங்க ஒரு கார் வாடகை கார் எடுத்துட்டு போகும்போது டிரைவர் சொன்னது, என்ன சார் ஸ்லோவா போறீங்க லேன்ல, அழுத்துங்க சார் 180, 220, 240, 260 டச் பண்றவங்க அந்த ஹைவேல கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் 2 மணி நேரம் 20 நிமிஷத்துல கவர் பண்றாங்க. 2.5 hours 2.5 மணி நேரத்துல 600 கிலோமீட்டர் கவர் பண்ணி ரீச் ஆகிறோம். இதற்கு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் ஜெர்மனியில் ஆட்டோபான் என சொல்லப்படும் ஹைவேஸில் 240 கிலோமீட்டர் தான் குறைந்தபட்ச வேகம் என்று அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் சிலர் பதிவிட்டு வருகின்றனர். ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லை என அரசியல் பார்வையாளர் சுமன் ஸ்ரீராமன் கருத்து தெரிவித்துள்ளார். அவரின் ட்விட்டர் பதிவில், ஜெர்மனியின் ஆட்டோபான்ஸில் நான் பயணித்துள்ளேன், குறைந்தபட்ச வேகமே 240 கிலோமீட்டர் தான் என்பதை நான் கேள்விப்பட்டதே இல்லை. சில ஜெர்மன் நெடுஞ்சாலைகளில் வேக கட்டுப்பாடு கிடையாது. அதே நேரம் வேகமான சாலைகளில் பயணிப்போருக்கு குறைந்தபட்ச வேகம் என்ற கட்டுப்பாடு உண்டு. ஆனால் 240 கிலோமீட்டர் குறைந்தபட்ச வேகம் என்ற கட்டுப்பாடு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்று அவர் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் அண்ணாமலையின் வீடியோவுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.